ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவர் அவர் மனைவி பிள்ளைகளுடன் கடுமையான வறுமையில் வாழ்ந்து வந்தார். போதுமான மனம் இல்லாத காரணத்தினால் நிலத்தில் சரியான விளைச்சல் இல்லாமல் தன் மனைவியும் 2 பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஒருவேளை உணவிற்கே வழியில்லாமல் கஷ்டப்பட்டார். ஒரு நாள் தன்னுடைய நிலத்தையும் வானத்தையும் பார்த்து கொண்டே சோகத்தில் கண்ணீருடன் உட்கார்ந்திருக்கும்போது அப்போது அந்த வழியாக முனிவர் ஒருவர் செல்வதை பார்த்தார். ஒரு நாள் தன்னுடைய நிலத்தையும் வானத்தையும் பார்த்து கொண்டே சோகத்தில் கண்ணீருடன் உட்கார்ந்திருக்க அப்போது அந்த வழியாக முனிவர் ஒருவர் செல்வதை பார்த்தார். அவரை பார்த்ததும் அவரிடம் சென்று அவரை வணங்கினான். முனிவரே, நீங்கள் எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். ஒரு நாள் தன்னுடைய நிலத்தையும் வானத்தையும் இப்போது என் வாழ்க்கையில் வறுமை காலம், உணவு பற்றாக்குறையால் நானும் என் மனைவியும் மக்களும் வறுமையில் வாடுகின்றோம் என்று தன் கண்ணீர் கதையை முனிவரிடம் கூறினான். சரியப்பா, அதற்கு நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று முனிவர் கேட்க, நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து என் வாழ்நாள் முடியும் வரை 3 வேளை வயிறார உணவு எனக்கும் என் மக்களுக்கும் எவ்வளவு உணவு தேவைப்படுமோ அவ்வளவு உணவு கிடைக்குமாறு வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டான். முக்காலத்தையும் உணர்ந்த அந்த முனிவரோ, இவனின் ஆயுள் காலம் இனி 6 மாதம் மட்டுமே என்பதை உணர்ந்து, சரி, கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கடவுளை நோக்கி முனிவர் பிரார்த்தனை செய்தார். முனிவரின் பிரார்த்தனைக்கு கடவுள் செவிசாய்த்து அவ்வரத்தையும் அவருக்கு அளித்தார். அவ்வளவு உணவும் கிடைக்குமோ அவ்வளவு உணவும் உங்கள் வீட்டில் இருக்கும் என்று முனிவர் கூற, அதை கேட்ட விவசாயி முனிவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வேகமாக வீட்டிற்கு ஓடியவன் தன் மனைவி மக்களின் முகத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சியை பார்த்தான். இருக்கும் என்று முனிவர் கூற, அதை கேட்ட விவசாயி முனிவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வேகமாக வீட்டிற்கு ஓடியவன் தன் மனைவி மக்கள் முகத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சியை பார்த்தான். அவன் வீடு முழுவதும் உணவாய் நிரம்பி வழிந்தது. எண்ணற்ற காய்கறிகள், பழங்கள், அரிசி, கோதுமை என்று பார்க்கும் இடமெல்லாம் உணவுகளாய் நிறைந்திருந்தது. இப்படியே அவனின் வாழ்க்கை பல மாதங்கள் கடந்தன. மறுபடியும் பல மாதங்கள் கழித்து அதே வழியில் வந்த முனிவருக்கோ இங்குதானே ஒரு விவசாயிக்காக பிரார்த்தனை செய்தோம் என்பதை நினைவுக்கு வர அவன் வீடு இருந்த திசையை உற்று பார்த்தார். அவனின் வீட்டில் இருந்து மக்கள் உணவு பொட்டலங்களுடன் வருவதை பார்த்த முனிவர் என்னவென்று தெரிந்து கொள்ள அவனின் வீட்டிற்கு சென்றார். அங்கு அந்த விவசாயி 6 மாதம் கடந்தும் மரணம் ஏற்படாமல் தன் வீட்டிற்கு வருகின்ற மக்களுக்கு தனக்கு கிடைத்த உணவை எல்லாம் தர்மம் செய்து கொண்டிருந்தான். இது இப்படியே இது எப்படி சாத்தியம்? இவனின் கணக்குப்படி 6 மாதம் தானே உயிருடன் இருப்பான் என்று அவனின் விதியில் எழுதியிருந்தது. ஆனால் இவன் முன்பை விட ஆரோக்கியமாக இருக்கின்றான் என்று வியந்த முனிவர் கடவுளிடம் மறுபடியும் பிரார்த்தனை செய்து இதற்கு என்ன காரணம் என்று கடவுளிடம் கேட்டார். அதற்கு இறைவன், முனிவரே, நீங்கள் அந்த விவசாயியின் வறுமையை கண்டு என்னிடம் பிரார்த்தனை செய்தீர்கள். நானும் அந்த பிரார்த்தனை ஏற்று அவனுக்கு அவன் வாழ்நாளில் தேவையான உணவுகளை கொடுத்தேன்.
அவன் அந்த வரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்தான் தெரியுமா? தனக்கு கிடைத்த உணவுப் பொருட்களை அவனைப் போலவே வறுமையில் வாடும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுத்து வந்தான். அந்த மக்களின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் இவனின்